ஹலோ பேரண்ட்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல உங்க பசங்க ரொம்ப நேரம் புக் படிக்கிறதா இருக்கும், அப்படி இல்லைன்னா சிஸ்டமோ போனோ யூஸ் பண்ணி படிக்கிறதுமே இந்த டைம்ல நிறைய இருக்கும். அதனால மேபி கண்ணு வலிக்கிற மாதிரியோ இல்லைன்னா தலை வலிக்கிற மாதிரி இல்லைன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்மே உங்க குழந்தைங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் டைம்ஸ்ல உங்க குழந்தைங்களோட கண்களை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நான் ஹெச்எல்டி விஷுவல் தெரபிஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா உங்க குழந்தைங்க ரொம்ப நேரம் புக் படிக்கிறப்போ கண்டிப்பா ஒரு சின்ன பிரேக் கொடுங்க. ஒரு 3 to 4 hours எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பிரேக்ஸ் கொடுக்கணும். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம், 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பிரேக் கொடுங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா 20-20-20 ரூல் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது 20 minutes ஒன்ஸ் உங்க குழந்தைங்களை 20 அடி தூரத்துல தூரமா பார்த்து 20 செகண்ட் பார்க்க சொல்லணும். இப்படி பண்றப்போ உங்க குழந்தைங்களோட கண்ணுக்கு மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். சோ அது ரிலாக்ஸ் ஆகுறதுனால தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் வராம இருக்கும். அதே மாதிரி உங்க குழந்தைங்க ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணியே படிக்க முடியும். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா லைட்டிங். அதாவது உங்க குழந்தைங்க படிக்கிறப்போ அந்த ரூமோட லைட் ரொம்ப டார்க்கா இருக்கக்கூடாது. நார்மல் ரூம் லைட்ஸ் ஓகே, பட் சேம் டைம் இப்போ உங்க சிஸ்டமோ இல்லைன்னா லேப்டாப் யூஸ் பண்ணி போனோ யூஸ் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா முன்னாடி ஸ்ட்ரெயிட்டா முன்னாடியோ இல்லைன்னா பின்னாடியோ லைட்டிங் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. மேபி சைட்ஸ்ல அப்படி இல்லைன்னா இன்டைரக்ட் லைட்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ அவங்க புக் வச்சு படிக்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அது ஒரு 30 to 40 சென்டிமீட்டர் தான் வச்சு அவங்க புக்கு படிக்கணும். ரொம்ப க்ளோஸா வச்சு படிக்கிறப்போ அப்படி இல்லைன்னா படுத்துட்டே படிக்கிறப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ அவங்க கண்ணு சீக்கிரமா ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அதுவே அவங்களுக்கு கூட கொஞ்சம் டயர்ட் ஆக்கிடும். சோ அட்லீஸ்ட் 30 to 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சு புக் படிக்க சொல்லுங்க. ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், இப்போ குழந்தைங்க புக்கு பார்த்து படிக்கிறத விட போனோ இல்லைன்னா சிஸ்டமோ பார்த்து படிக்கிறதா இப்போ அதிகமாயிடுச்சு. சோ இந்த மாதிரி சினாரியோல பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களோட கண்ணு பிளிங்கிங் ரேட் ரொம்ப கம்மியாகும். இப்ப நார்மலா புக்கு பார்த்து படிக்கிறப்போ இருக்கிற அவங்க கண் இமைக்கிறதுக்கான சிஸ்டமோ இல்லைன்னா போனோ பாக்குறப்போ அந்த இமைக்கிறது கம்மியாகும். சோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி நம்ம 20 minutes ஒன்ஸ் பிரேக் கொடுக்குறோம்ல குழந்தைங்களுக்கு. அதாவது நம்ம தூரமா 20 அடி பார்க்க சொல்றப்போ சோ அதோட சேர்த்து உங்க குழந்தைங்கள 20 times பிளிங்க் பண்ண சொல்லலாம். அதாவது பிளிங்கிங் ரொம்ப ஃபாஸ்டா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றது கிடையாது. அதாவது நம்ம கண்ணை மெதுவா க்ளோஸ் பண்ணி 1 2 and then slow open. So slow close பண்ணிட்டு 1 and 2 and then slowly open. சோ இந்த மாதிரி 20 days பண்றப்போ இதுவுமே அவங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அண்ட் பிளிங்கிங் ரேட் கம்மியானதுனால வர ட்ரை ஐ ப்ராப்ளம் மெயினா இருக்காது. சோ இதனால கண் எரிச்சலோ கான்சன்ட்ரேஷன் மிஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது. சோ இந்த மாதிரியான ஐகேர் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னாலே எக்ஸாம் டைம்ல உங்க குழந்தைங்களுக்கு வர கண் சம்பந்தமான பிரச்சனைகளை மோஸ்ட்லி நம்ம தடுத்துடலாம். சோ உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் டைம்ல படிக்கிறப்போ ஏதோ சிம்பிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்களா அப்படி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.